டாக்டர் நிவேதா, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அண்ட் ஒரு சிம்பிளான போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுங்கிறது என்ன, எது ரொம்ப சிவியர், எதுக்காக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் டெலிவரி ஆனவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதிகமாவே இந்த டாபிக் பத்தி பேசினாலும் இதுக்கான தீர்வுகளை நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறோம். ஆஃப்டர் டெலிவரி ஒரு குழந்தை எப்படி இருக்கு அப்படின்றத நிறையவே விசாரிப்போம். ஆனா தாய்மார்களை பத்தி விசாரிக்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்குங்க. சோ இதுல ரெண்டு கான்செப்ட் வருது. ஒன்னு பேபி ப்ளூஸ், இன்னொன்னு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது. பேபி ப்ளூஸ் அப்படின்றது ஆஃப்டர் டெலிவரி ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதாக இருக்கட்டும், ஒரு மாதிரி குழந்தைய பாத்துக்கிறதே சிரமமாக இருக்கிறதாக இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கும். பட் இது 2 வீக்ஸ்லயே செல்ஃப் லிமிட்டிங்கா இருக்கும், ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கும் போது. ஆனா இந்த லோ மூட் அப்படின்றதோ இல்ல மூட் ஸ்விங்ஸ் லைக் இரிட்டபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் மோர் தென் 2 வீக்ஸ் பர்சிஸ்டன்டாவே இருந்துகிட்டே இருக்கு. செல்ஃப் கேர் பண்ணிக்கவே முடியல. அதே போல பேபிய பாத்துக்கிறதுமே ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. சூசைடல் ஐடியேஷன்ஸ் போல சில விஷயங்கள் தோன்றதா இருக்கட்டும், இல்லைன்னா கான்ஸ்டன்டா ஒரு நெகட்டிவ் தாட் ஓடிக்கிட்டே இருக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பியாண்ட் 2 வீக்ஸுமே பர்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அப்ரோச் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக போகுதான்னு செக் பண்ணிக்கிறது அந்த மதர் அண்ட் பேபியோட ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.